இந்த ஜூன் 3 வந்துட்டாலே போதும், அவனா வந்து ஹேஷ்டேக் போட்டு ஃபாதர் ஆஃப் வந்து மாடர்ன் தமிழ்நாடு வந்து கலைஞர் அப்படின்ட்டு வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க வேற என்ன தெரியுமா பரப்புவானுங்க? இதே மாதிரி முதல்ல எஜுகேஷனுக்காக வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்தது வந்து கலைஞர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் வந்து ஒரு மேல்நிலை பள்ளி ஆரம்பிச்சது கலைஞர் தான். அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் தோறும் வந்து கலைக்கல்லூரி ஆரம்பிச்சது இவர் தான். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சது இவர் தான் அப்படிம்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழை கட்டாய பாடமாக்குனது இவர் தான். 20% இடஒதுக்கீடு தமிழ் வழி பயின்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து 1989 சொத்துரிமை கொடுத்தது இவர் தானா, 30% வந்து அரசு வேலையில் இடம் கொடுத்தது இவர் தானா, 33% உள்ளாட்சியில் இடம் கொடுத்தது இவர் தானா, இதை தாண்டி வந்து 36 அணைகளை கட்டினது இவர் தானா, கலைஞர் காப்பீடு திட்டம் கொடுத்தது இவர் தானா, 108 கொண்டு வந்தது இவர் தான் அப்படிமானுங்க. பெண்களை முதல்ல வந்து காவல்துறையில் வேலைக்கு சேர்த்தது இவர் தான் அப்படிமானுங்க. கைராட்சி திட்டத்தை ஒழிச்சது இவர் தான் அப்படிமானுங்க. சேலம் முற்காலையை கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. சாதி ஒழிக்கிறதுக்காக சமத்துவபுரம் கொண்டு வந்தது இவர் தான் சொல்லுவானுங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆக்கிறதுக்காக திட்டத்தை கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசியும் சரி, டிஎன்சிஎஸ்சியும் சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு வந்து தொழில் துறை நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிப்காட்டு சிட்கோ இதெல்லாம் கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை வந்து அரசு விழாவை எடுத்ததும் இவர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் காயிதே மில்லத்துக்கு வந்து மணிமண்டபம் கட்டினதும் இவர் தான் சொல்லுவானுங்க. எம்பிசிங்கிற ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி, ஏற்கனவே பிசிலேருந்து எம்பிசியை உருவாக்கி தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தது இவர் தான். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தான். அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது வந்து கலைஞர் தான். அதுக்கப்புறம் வந்து தமிழகத்திலேயே இல்லை, இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து விவசாயத்துக்கு வந்து இலவசமாக மின்சாரத்தை கொடுத்ததும் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமத்துக்கும் வந்து சாலைகள் அமைச்சது, மின்சாரம் போட்டு கொடுத்தது, முதல் முறையாக 7000 கோடி கூட்டுறவு கடனை வந்து ரத்து செஞ்சதும் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம வந்து மாநிலத்துக்காக வந்து ஒரு கொடியை வந்து உருவாக்குனது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து கொடியேற்ற உரிமையை வந்து பெற்றுக் கொடுத்ததும் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றானுங்க? இதெல்லாம் பண்ணது கலைஞர் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. தமிழகத்தின் நவீன தமிழகத்தின் தந்தைன்னு கலைஞரை ஏன் அறிவிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இல்லை ஸ்கீம் இருந்துச்சு, அதை வந்து அப்படியே ரெட்டிப்பா பண்ணுறது இல்லை பேரை மாற்றி அதை பண்ணுறதுக்காக வந்து அவர் அப்படி சொல்லலை. எதுவுமே இல்லாத இடத்துல முதல் முறையாக வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு கலைஞரை சொல்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்மளோட நல்லா தெரிஞ்சவர் வந்து தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அதனால தான் ஒரு மேடையில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவரோட கருத்துல நான் ஒத்து போறேன். அதே போல திருத்துறைப்பூண்டி ரவுண்டானால கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும். இது வந்து அவருடைய திட்டங்களால் பயனடைந்த அனைத்து மக்களின் சார்பாகவும் எங்க OTTP சார்பாகவும் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்.